அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் நானு. நீங்கள் யாரும் எதுவும் சொல்கிறார் இந்த தம்பிக்குட்டி நீங்கள் உங்களோட பேரை சொல்லிடுங்க. மோதகம் பண்ணுறக்கா என்ன பேர் உங்களுக்கு? வந்ததுல அக்ஷயன். நிறைய நாளைக்கு பிறகு எங்களோட ஒரு வீடியோ பதிவு செய்கிறோம். உண்மைக்குமே சில பேர் கேட்டிருந்தவங்க. ஸோ நீங்கள் குடும்பமாக ஒரு வீடியோ பதிவு செய்யுங்க அண்ணான்னு சொல்லி. ஸோ அதுக்காக இன்றைய தினம் நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம். ஸோ மற்றது இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாள். கண்டிப்பாக அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகருக்கு பிறந்த நாள். ஸோ நகரண்டு என்ன ஒரு குட்டீஸுக்கு பிறந்த நாள். ஸோ நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க, சில பேர் அறியாமல் இருப்பீங்க. அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய குடும்பத்துக்கு வந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வு கொண்டாடப்படும். அதாவது பெரிய அளவு இல்லாட்டி கொண்டாடப்பட இருக்குது. ஸோ அதுக்கு தான் போகிறது. நாங்கள் வலிக்கிட்டு நிற்கிறோம். ஏஞ்சம்மாவே நிறைய நாளில் வீடியோவில் காட்டி அவள் இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையா வந்துட்டா. ஒரு படிப்பில் வீட்லேயே நிற்கிறே இல்லையா? ஏஞ்சம்மா இப்போ பிசி உண்மைக்குமே வீட்டில் நிற்கிறதே குறைவு சொன்ன ஆளுக்கு வார வருஷம் ஸ்கூல் போகிறபடியா ஆளை நாங்கள் டியூஷனுகள் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு சேர்த்த வருஷத்தில் ஆள் வீட்டில் நிற்கிறதே குறைவு. இப்போ ஏங்கம்மா இப்போ எங்கே போட்டு நினைக்கிறது? இப்போ நேசரிக்கு போய் வந்தேன். வார வருஷம் அவள் ஸ்கூல் போகிறா. அப்போ அதுக்காக இப்போ நேசரி போகிறவா. அது மட்டும் இல்லாமல் அவள் இங்கிலீஷ் டியூஷன் போகிறவா. நினைச்சம்மா அது சனியும் ஞாயிறும் காலமையில் நடக்கிறது. பிறகு பின்னேற டியூஷனுக்கு போவார். 2 மணிக்கு 3 மணிக்கு தொடங்கினா 4:30க்கு விடும். அப்போ அங்கேயும் போவா. இப்போ கொஞ்ச நாளுக்காக விட்டு கிடக்கு. என்னென்னா போய் வார வருஷம் பள்ளிக்கூடம் எல்லாம் அதுக்குள்ள கொஞ்சம் தேரட்டு மாட்டேன். ஏஞ்சம்மா அதில் ஒரு வித்தியாசம். முகமும் சரியான அமைதியாக வந்துட்டுங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஞ்சம்மா முகம் அமைதியாக வந்துட்டேன். ஏஞ்சம்மா அப்போ எஞ்சு குட்டி பிள்ளைக்கு நர்சரியெல்லாம் பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கள் முதல் நல்ல முடியாமல் இருந்தால் இப்போ எல்லாம் நாங்கள் வெட்டி போட்டோம். பக்கியன்றறியா முடிய வெட்டி ரெட்டை குஞ்சமெல்லாம் கட்டி இருக்கிறான். சரியான விளையாட்டு குணமான இதில் விட்டு விடுங்க. நீ பேர் பார்த்துக்கொண்டு தரட்டா. பார்த்தீங்களா என்ன பெம்பலண்டா தம்பி கேட்க இப்போ போக மாட்டேன்னு நிற்கிறேன். மறந்துட்டாரு கொஞ்சமோ. அப்போ தம்பி கேட்க வடிவா பார்க்குறேன். ஆனால் சாட்டின்டே சத்தண்டா இதில் நிப்பாட்டி விடுங்க. நிப்பறிஞ்ச பார்த்துக்கொண்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்களே. பொண்ணுக்கும் 10 மாதம் ஆயிட்டு. சரியாண்ணா? ஒரே விளையாட்டு அக்காவுக்கு கையில் விளையாடியார் பிள்ளைங்க. ஓகே, என்னடா வீடியோ இடையில கட் ஆகிட்டு வந்துருக்கு நினைப்பியல். ஓன் விட மாட்டானாமா. ஆள் கொஞ்சம் துடியாட்டம் கூட. அப்போ ஏஞ்சலை பிடிக்கிறது கொள்றது எல்லாம் ஆள் கொஞ்சம் மிருகங்கள் இருக்கிற பட்சத்தில் பிடிக்க அழுதும் போட்டா கூடுதலாக எஞ்சமா அழுகுறது. அரை விளையாட விட்டாலே நசிச்சு போடும் ஆள். இப்படி ஏஞ்சமா அப்படி இல்லை தானே. சரியான சாந்தமான குணம். ஆனால் தான் கொஞ்சம் என்னன்னு தெரியா ஆகுறாங்க. ஆம்பளை பிள்ளைன்ற அந்த குணத்தை காட்டுது. நெஞ்சம்மா சரி ஏஞ்சம்மா இப்போ நல்ல கொட்டிக்காரியாக வந்துட்டல. நெஞ்சம்மா ஏஞ்சம்மா சொன்னே தான் ஒரு பாட்டு பாடி காட்டப்போம். நம்ம சார் நேசரி பாட்டு நெஞ்சம்மா பாடி காட்டுவீங்களோ? கொடுங்க, அதோட தானே வாங்க நீங்கள். சரி ஏஞ்சம்மா அப்போ நீங்கள் ஒரு பாட்டு பாடி காட்டுங்க. நேசரிக்கு போகிற நீங்கள் அச்சா தர மாட்டேன். சும்மாங்க தாங்கோ தாங்கோ குழவு கேட்டு தாங்க அப்பாவுக்கு விடுங்க. விடு விடு பார் ஆளுக்கு ஆளுக்கு தலைமுடியெல்லாம் போட்டு தானே. சரி கொடுங்க. இந்தாங்க வெக்க காலத்தில் அந்த வகுப்பேறு போடுறோன்னு சொல்கிறத. அப்போ நாங்கள் அம்மா சட்டி ஆட்டிய பேர் ரிமோட்டால் தான் எனக்கு தானே. அக்கா அப்பா கொடுத்துருங்க தம்பி இருக்கா. அப்போ நிறைய பேர் நீங்கள் அந்த நேரம் வீடியோவில் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோட குட்டீஸ் 2 பேரையும் பார்த்து கொண்டிருந்த நீங்கள் இப்போ கொஞ்ச நாளாக தான் வீடியோவில் நாங்கள் எதுலேயுமே பதிவிடையில். அப்போ அதன் பட்சத்தில் நிறைய பேர்
கேட்டுருந்தேன் நீங்கள் நான் இங்கே கொண்டு என்ன செய்கிறா ரேஞ்சம்மா என்ன செய்கிறா எல்லாரையும் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க. சரி, அப்போ நாங்கள் இன்றைய தினம் ஒரு பிறந்தநாள்கிட்ட போகிறோம் தானே, அப்போ வெளிக்கிட்டு நிற்கிறோம். அப்படி எங்களோட குடும்பத்தோட ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்யணுன்றதுக்காக இன்றைய தினம் வீடியோ பதிவு செய்கிறோம். கண்டிப்பாக ரேஞ்சம்மா வந்து இப்போ நேசரிகளுக்கு போய் கொஞ்சம் அந்த படிப்புகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது கூட வந்து இந்த வார வருஷம் ஸ்கூல் போகிறவங்க தானே, அப்போ கொஞ்சம் டியூஷனல் அங்கே இங்கேன்னு சொல்லி படித்து நல்ல ஒரு விவரமாக ஸ்கூலுக்கு போனால் நல்லதுக்காக ஆலயம் வந்து சில இடங்களில் கொண்டே நேசரிக்கு டியூஷனுக்கு சேர்த்து விட்டு கிடக்கு. அப்போ டியூஷனுக்கு கிளம்புன்றதுக்கு போகிறவா 3 மணிக்கு, மற்றது சனி ஞாயிறில் காலையில் 8 மணிக்கு இங்கிலீஷ் கிளாஸுக்கு போவா. பிறகு ஒவ்வொரு நாளும் பழமை போல நேசரி 8 மணிக்கு போவா. அப்போ வீட்டில் இவரை கொண்ட கோமில விட்டு விட போகிறேன் குளம்பரியா கிடக்கு. வந்து நாங்கள் மெயினாக இந்த இடத்துல ஒரு அண்ணா பற்றி சொல்லி ஆகணுமே கட்டாயம் சொன்னால் அப்படி நாங்கள் கூட செய்வோமான்னு தெரியல. ஆனால் அவர் அப்படி செய்தவர். அது வந்து கிருஷ்ணாவோட சிறையில் இருந்த போது தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே விட்டு அவங்களுக்காக ரொம்பவுமே பாடுபட்டவர். ஸோ நாங்கள் இருந்தாலும் கிருஷ்ணாக்களை போய் பார்க்குறதுக்கு வாகனங்கள் இதுலேயும் போவோம். அதாவது வந்து எங்களை சொந்த கார்ட்ட வாகனங்கள், சுவாசின்ற காரணங்கள், அக்கா கண்ட காரணம்னு சொல்லி அவங்களுடைய கார்கள் அதில் இதுலேருந்து போவோம். ஆனால் அவர் வந்து பஸ்ஸில் ட்ரெயின் பஸ்ஸில் போய் எவ்வளோ உதவியை செய்து காலமை சாப்பாடு ஃபுல்லாக அவர் தான் கொண்டு கொடுத்துட்டு வாரவர். அதுதான். ஸோ அப்படி உண்மையிலேயே ஒரு சகோதரமாக இருந்தால் கூட இப்படியான வேலை செய்வோமான்றது ஒரு அமைச்சர் தான். ஸோ போய் பார்ப்போமானாலும் அந்த ஒவ்வொரு நாளுமே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை இறக்க போகிற மாதிரிக்கு தொடர்ச்சியாக இந்த 45 நாளும் தொடர்ச்சியாக காலையில் போய் கிருஷ்ணாக்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு இருந்தவர். ஸோ அவரை பற்றி கட்டாயம் நாங்கள் சொல்லியே ஆகணும். ஸோ அவர் வந்து வேறு யாரும் இல்லை, எங்களுடைய நேசன்னா என்ன பண்டத்தரப்பில் இருக்கிற நேசன்னா தான் அப்படியான ஒரு உதவியை செய்தவர். ஸோ நேற்று கூட பிட்டான் வந்து நின்றவர், அங்கே ஷேர்வகாவிட்டான் வந்து நின்றவர். ஸோ அப்படி என்னன்னு சொல்கிறது, தனக்கு அவரும் வந்து கடை வச்சுருந்தேன்னு சொல்லி தெரியும் தானே, ஃபேன்சி கடை வச்சுருந்தேன்னு சொல்லி. அப்போ ஃபேன்சி கடை அந்த நாள் ஃபுல்லாக கடை திறக்கிறதே இல்லை. அவர் நாளில் 42 நாள் மட்டும் கடை திறக்கல. அந்த எப்போ திறந்தவரண்டா கடைசியாக வசந்த் சித்திரை பொங்கலுக்கு சித்திரை பொங்கலுக்கு திறந்தவர். நான் கமிச்சு கொண்டு போனாருக்கா வெளியாளுக்கு அவரை இறக்கி விட்டா சரி குளப்படின்னு சொன்னா போன அப்படி எழுப்பார். அப்போ பண்டத்திறப்புலேருந்து உண்மைக்குமே வந்து பஸ்ஸில் வருவார். விடிய வெள்ளனா இப்படி ஒரு 8:30க்கு பார்க்க விட்டாலும் அந்த 9 மணிக்குலாம் மால் போய் நிற்பார். என்ன 9 மணிக்கு நல்ல சாப்பாடெல்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுப்பார். உண்மைக்குமே வந்து தவறாமல் சாப்பாடெல்லாம் கொடுக்குறது பெரிய ஒரு உதவியாக எங்களுக்கு இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து காலையில் போனதில்லை, ஒரு நாளுமே வந்து காலையிலேன்னு சொல்லி சாப்பாடு கொண்டு போனதில்லை. எதுவும் கட்டாயம் பார்க்கணும் கொள்ளணும்னு சொன்னால் நாங்கள் காலையில் சாப்பாடு கொண்டு போகிறது. ஆனால் நேசன்னா வந்து ஒவ்வொரு நாளுமே தவறாமல் கொண்டு போய் கொடுப்பேன். விருப்பம் அவர் அந்த என்னென்னு சொல்கிறது தாங்க, இதை விருப்பத்தோடு தான் அவர் செய்கிறாரு. அந்த கடையை கூடி கவனிக்கல சித்திரை பொங்கலுக்கு முதல் நாள் அதுதானே அந்த வருஷ வேலை செய்யணும் செய்தவர். வசந்தக்கு சொல்ல வசந்தக்கு தெரியும் இல்லை, அந்த சித்திரை பொங்கலுக்கு இது முதல் நாளுக்காக தான் செய்தவர். அப்படியே சேர்த்து கடை திறந்தவர். ஸோ அது வரைக்கும் கடை திறக்கவே இல்லை. ஸோ நாங்கள் ரெண்டாலும் எங்களுடைய வேலையில் அப்போ செய்து கொண்டிருந்த நாங்கள். ஆனால் அவர் வந்து வேலைக்கே போகலை. எனக்கு வேலைக்கு போக மைண்ட் அப்செட் ஆகுதான். அதை யோசிக்க மூக்காலெல்லாம் ரத்தம் வருதுன்றெல்லாம் சொல்லியிருந்தவர். என்ன ஸோ அப்படி இருந்தும் ஒவ்வொரு நாளும் தவறாக போவார். உண்மையிலேயே வந்து ஒரு உண்மையான அன்பு வச்சு பழகிற அண்ணாவில் அவரும் ஒரு ஆள். அதே மாதிரி தான் ஜெசிந்தண்ணான்னு சொல்லி அவரும் வந்து பழையில் இருக்கார். ஸோ அவரும் வந்து உண்மைக்கு வந்து ரொம்ப தூரம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர். ஸோ லோயர் சந்திக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஸோ இவர் சம்பந்தமான உதவிகள் எங்கெங்கே எல்லாம் போய் பெற முடியுமோ அதுக்கெல்லாம் உண்மைக்குமே வந்து எங்களை கூட்டிக்கொண்டு போய் நிறைய உதவி செய்திருந்தார். ஸோ அவருக்கு வீட்டை ஓடி அவர் கூட்டிகிட்டு வந்தார். அந்த பிள்ளையையும் பிறந்த குழந்தை வைஃப் அவங்க அம்மா எல்லாரையும் தம்பி வந்து பிடிச்சி இதண்டி எல்லாம் சிறைச்சாலையை கொண்டு போனா. அப்புறம் கூட்டி மகனை கூட்டின்னு வரைக்கும் சொல்லியிருந்தவர். இது வரைக்கும் நான் யார்கிட்ட வீட்டையுமே முதலாக கொண்டு வந்தேன், முதலாக எங்களுடைய வீட்டை கூட்டி கொண்டு வந்தேன் சொல்லியிருந்தவர். ஸோ அந்த மாதிரி நிலைமையில கட்டாயங்களை வந்து சந்திக்கணுன்றதுக்காக ஒன்றையுமே யோசிக்காமல் அப்புறம் அந்த குழந்தையும் கொண்டு வந்தவர். 41 நாள் குழந்தை. அப்படி நிறைய பேர் மறைமுகமாகவும் யாருன்னு தெரியாமல் எத்தனை பேர் வந்து நிறைய பேர் உதவி செய்தவங்க. ஸோ அவங்க எல்லாரும் அப்படி நிறைய பேர் சொல்ல போனால் எனக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி மல்லா கோட்ஸில் கூட ஒரு அக்கா ஒரு நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்களும் வந்து ரொம்ப தூரம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தவங்க.
ஸோ எல்லாருடைய பேரையுமே இதில் வந்து சொல்லல. சில பேர் வந்து பேர் சொல்கிறத விரும்புவாங்க, சில பேர் சொல்கிறத விரும்ப மாட்டாங்க. அந்த பட்சத்தில் அவங்களுடைய பேரையும் தான் சொல்லல. ஸோ இன்றைய தினம் எங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு நிகழ்வு கன நாளைக்கு பிறகு இவ்வளோ நிகழ்வு எல்லாம் இப்போ போயிட்டு அதுதான். அப்போ இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இதுவும் ஒரு கேள்விக்குறியில் வசந்து நின்றாது, இதுவும் சரியான கேள்விக்குறியில் நின்றாது. என்ன நிறைய பேர் பிறந்த நாளுக்குள்ளே போயிட்டுள்ளோம். அப்போ இதுவும் வந்து இந்த பிறந்த நாளும் வந்து நடக்குமோன்றிருந்த நாங்கள் அதை பார்த்தா ஏதோ கடவுள் சித்தமாக எல்லாமே கைகூடி வந்துட்டு அதுதான் நல்லதாகவே. மற்றது வந்து எங்களோட வீடியோவில் நாங்கள் இன்னும் தம்பியை காட்டையில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஸோ அவங்கள வந்து வீடியோ கூட சொல்லுங்க, நாங்கள் எல்லாம் அவளாக இருக்கிறோம்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஸோ உண்மைக்குமே வந்து அது அவங்க சம்மந்தப்பட்டது. அவங்க தான் வந்து என்னென்ன யோசிச்சு போடுவாங்க, கண்டிப்பாக போடலாம்னு சொல்லி அவங்க தான் யோசிச்சு செய்வாங்க. ஆனால் கட்டாயம் வீடியோ போடுவாங்க. ஸோ உங்களுடைய தவிப்பங்களுக்கு விளங்குது. ஆனால் என்ன செய்கிறது, எல்லாமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படலாம்ன்ற அடிப்படையில் அவங்களும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக வீடியோ போடுவாங்க. அவங்க வீடியோ போடுங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்படியான ஒரு காணொலியை தான் இன்னொரு நாள் உங்களுக்கு தருவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வாங்கி கொண்டிருப்பீங்க. அவங்களும் வந்து பட்ட அனுபவங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து கனவுப்பட்டிருக்காங்க. கட்டாயம் வந்து அதையும் வந்து வீடியோ அவங்க பதிவு செய்வாங்க. ஸோ எங்கள் காணொலியில் வீடியோவாக வரும்னு சொல்லி நினைக்கல. அவங்க வீடியோ பதிவு செய்தது தான் எங்களுடைய சேனல்களில் வர்றது சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அப்போ ஏனிமா பாட்டு பாடலே பாட்டு பாடுவா, அதாவது ஒரு ஒட்டி ஒன்று கொடுத்தவா அதுக்குள்ளே எல்லா பாட்டையும் வந்து பாடமாக்கி கொண்டு வரணுமாண்டா. அப்போ உடனே கொடுத்தாண்டு ஒரு பாட்டு பாடமாக்கிட்டேன் நினச்சப்பா. மற்றது வந்து அவங்க நேசரியில் விளையாட்டு போட்டி தொடங்க போகுது. 6ஆம் மாதம் தொடங்கிட்டேன். பழக்கப்படும் மாதம் நடக்க போகுது. 2ல் தான் ஃபர்ஸ்ட்டா, 2ல் ஃபர்ஸ்ட்டா. போன முறை சாம்பியன் எடுத்தவா பாப்பா, இந்த முறை வேணா என்னதில்ல தண்ணீர் அப்புறம் கட்டிக்காரி இவா தான் என்னண்டா உயரம் வேணா, நல்ல உயரம். அப்போ ஏஞ்சம்மா ஒருக்கா உஷாரா பாட்டு பாடி காட்டுங்க. ஒருக்கா பாட்டு பாட போகிறா. இப்போ அவாவுக்கு வந்து விளையாட்டு படின்றபடியா அப்போ வினோத விடை செய்யணும். அப்போ வினோத விடைக்கு வாவும் வந்து ஒரு கதாபாத்திரம் எடுத்திருக்கா. என்ன கதாபாத்திரம் எடுத்திருக்கிறா? ஸோ நிறைய கதாபாத்திரங்கள் இருந்த டாக்டர் வேடம் போடலாம், அதே மாதிரி பலூன் வியாபாரி, அதே மாதிரி டீச்சராமோ டீச்சர். நான் வந்து டீச்சருக்கு தான் கேட்டேன். அப்போ அங்கே சொல்லிச்சு நம்ம டீச்சருக்கு வேறு ஒரு ஆக்கள் எடுத்துட்டோம், எடுத்த கதாபாத்திரம் செய்யலை. அப்படின்ற பட்சத்தில் அப்போ ஏஜம்மா வந்து நான் வயதான அம்மாவா வேண்டாமோ ஏனம்மா அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக கதைக்கலாம். நான் அம்மா இல்லை சொல்லி தருவேன் தான் பிள்ளைங்கண்ணா. ஓ அதான் சரி. இப்போ எல்லாருக்கும் பிள்ளை இருக்கா, பாட்டு பாடி காட்டுங்க தங்கம். பாட்டு கிடைக்கும் பாடுவா நீட்டா பாடுவாங்க. சின்ன சின்ன பொம்மையாம் சிரிக்கும் நல்ல பொம்மையா, அண்ணா தந்த பொம்மையா, ஆத்தமானும் பொம்மையா, வண்ண சத்த போது வடிவாச்சிரிக்கும் பொம்மையா, என்ன போல சிரிக்கி எதிர்ந்து நின்று நடிக்கும். ஒரு கதை இந்த பாட்டு சொல்லி கொடுத்தேன். என்ன போல சிரிக்கும் எழுந்து நின்று நடிக்கும்ன்றதை நல்ல வடிவா சொல்றவா வெக்கப்படுறா கொஞ்சம். அது கேட்க ஆசையாக இருக்கும். உண்மைக்கு வந்து அது கேட்க ஆசையாக இருக்கும். ஏஜ்மாவும் வந்து மெலிஞ்சிட்டான்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ குடும்பமாகவே எல்லோரும் வந்து ஒரு மெலிஞ்சிட்டோம். ஸோ இனி எல்லாருமே வந்து ஓகே ஆகிடுவோமே. கண்டிப்பாக இன்றைக்கு வந்து பிறந்த நாள் விட்டு எங்களுக்கு இரவு நேர சாப்பாடு. ஸோ மதியம் இல்லை, அப்போ இரவு நேரம் தானே. அப்போ நாங்கள் வலிக்கிட்டு நிற்கிறோம் போகிறதுக்காக. ஸோ பின்னேரம் ஒரு 4:30 போல் கேக் கட் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு போகிறதுக்காக வலிக்கிட்டு நிற்கிறோம். ஸோ டெக்கரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அவருக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அவர் வந்து எங்களுடைய சுபாஷ் அவர் தான் வந்து டெக்கரேஷன். ஸோ அவர் வந்து அந்த வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் சாமான்கள் குறைச்சிருக்குன்னு சொல்லி அஸ்டின் பிறந்த நாள் சொல்லியிருந்தவர். அதுக்கு பிறகு ஒரு ஃபங்க்ஷனும் செய்யலை தானே, அதுதான் கடைசி ஃபங்க்ஷன் நாங்கள் செய்தோம். அதுக்கு பிறகு இப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செய்யப்போம். உண்மைக்கும் வந்து சரியான ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ என்ன நிறைய காய்ச்சி கொண்டிருக்கிறோம். உண்மைக்குமே வந்து எங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்த எல்லாரோருக்குமே வந்து நன்றிகளை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறோம். இனி வீடியோவில் எல்லாமே வந்து வேறு கண்டென்ட்டாக தான் அமையும். ஸோ ஆளப்பா ஆள் நாங்கள் ஃபோனை வந்து ஃபிட் பண்ணிட்டு தான் வச்சுருக்கோம். அதில் பிடிச்சி ஒரு நிற்கிறார் பார்த்தீங்கன்னா. ஃபோன் எடுத்து காட்டுவோம்ல, காட்டுங்க.
என்ன செய்யறாரு காட்டுங்க. தம்பிக்குட்டி அவர் இப்போ பிடிச்செல்லாம் எழும்புவார். எழும்புங்க அப்படி எழும்புவார் பாருங்க. எழும்புங்க தம்பியை எழும்புங்க அம்மா வரலாம். எழும்புங்க பிடிக்கட்டான். சரி நான் பிடிக்கிறேன். எழும்புங்க கந்தியை தண்ணி விழுவாடுது. சரியா அப்படின்னு சரி. எப்படி அங்கே போன காணையில் அதுதான் கற்றுப்படு தெரியுமா? அதுக்கு தான் தெரியுமா? அதான் கம்சியை பார்த்தால் கத்துது. இந்த தம்பி இஞ்ச ஒருக்கா பாய் சொல்லி காட்டுங்க. பாய் சொல்லுங்க அப்பாவுக்கு இருக்கா. பாய் தம்பிக்குட்டி எங்கள் அக்காவுக்கு பாய் சொல்லுங்க. பாய். எங்கே இருந்தாலும் போகிறோண்டா இனி இல்லைண்டு விட்டு போ மாளுக்கு. மோட்டர் சைக்கிள் கார் வெள்ள இங்கெல்லாம் போகிறோண்டா இனி இல்லைண்டு சந்தோஷம். பாயா அக்காவுக்கு பாய் சொல்லுங்க. அக்காவுக்கு இருக்கா. பாய். ஒரு இடத்துல இப்போ இருத்தி வச்சுருக்குறேன்டா சரியான கஷ்டம். அப்போ வேலை செய்கிறெல்லாம் சரியான கஷ்டம். ஏன்னாண்டா ஆள் இப்போ கொஞ்சம் தவளை வலுக்கிட்டுறாராகும். ஒரு இடத்துல நிற்க மாட்டார். மற்றது இப்போ தவழ்கிற நேரம் வந்து வடிவா நாங்கள் பிடிச்சிருக்கோம். வேண்டாம் இல்லாட்டியோ தொண்டு இப்போ கீழே விழுந்துருவேன். தவண்டதை என்ன செய்கிறேன்னா முதல்ல பிடிச்சி எழும்புவார். சோபாவை பிடிச்சி எழும்புவார். சாட்டி அக்கா தான் தாக்குறதுன்னா அக்கா பக்கத்தில் வந்தால் சரி அக்கானை முடிக்கல. வேஞ்சிக்குட்டி இருக்கவா இதில் வந்துட்டு இருக்கப்ப பாருங்க விளையாட்டு காட்டப்போ எஞ்ச தம்பிக்குட்டி அக்கா வந்து அக்கா ஏஞ்சக்கா அவருக்கு பிள்ளை குனிஞ்சு காட்டு இருக்கா. உண்டோ கண்டாண்டா விட மாட்டேன். இந்த போய் குனிஞ்சிருங்க. இந்த அக்கா ஒன்றும் வருங்க. ஆமா பார்த்தீங்களா என்ன தம்பி என்னண்டு எங்கள் அப்பாட்ட கொடுப்போம்மா. இந்தாங்க அங்கே பூதம் பெருது. எங்கள் அக்காவுக்கு மேலே குதிரை சேவை செய்கிறேன் விருப்பம் பாருங்க. எப்போ வேணுமா பாருங்க சிரிச்சு கொண்டு அதுதான் நான் எப்படி எனக்கு மேலே கலைக்குது. ஐயோ சூஸ் இனி பேருங்க அதில் இருத்தி விட என்ன செய்யப்படான்ருக்கா. இங்கே தம்பி சரி ஒரு கை பாருங்க இப்போ என்ன செய்யப்படான்னு பாருங்க. சரி ஏன் அப்படி என்ன இல்லை குனிஞ்சு இல்லை சரி வேறு பிளான் பண்ணுவேன். இல்லை மாட்டு போடுறா ஏதுமா சரி ஏதுமா சரி சரி காணுமா பாய். சரி பாய். ஐயோ அக்கா கம்மா பண்ணுங்க. சரி வாங்க வாங்க ஆத்தி அக்கா ஓடுங்க பாய். ஓடி வெஞ்ச முடியும் ஆத்தி தொப்பி ஓட்டுக்கோண்ணே தொப்பி ஓட்டுக்கொண்டு வாட்டேன் தப்புறம் வந்தா தானே என்கிட்ட அப்பு இந்த தம்பி. சரி ஃபேன் போடலாமோ? தொப்பியை வாங்க என்ன செய்ய ஃபேன் தம்பி. தம்பிக்குட்டி
சரியான முறைக்கு கஷ்டம் இவரோட இருந்து வீடியோ எடுக்கிறேன்றலாம் கஷ்டம் என்ற ஆள் இப்போ வந்து தவளை வலுக்கிட்ட ஒரு இடத்துல வந்து வச்சிருக்கிற கஷ்டம் போக்கர் முதல் இருக்க ஓரளவு பரவாயில்ல இப்போ போக்கரை விரும்பார் இல்லை இப்போ தான் தவண்டு கொண்டு திரிகிறேன் அம்மா சரி சரி இங்கே சரி எல்லாம் பாய் சொல்லுங்க பாய் எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க தம்பி பாய் பாய் இங்கே பாருங்க பாய் சரி எல்லாருக்கும் பாய் சொல்ல போகிறேன் பாருங்க சரி பாய் 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 இப்போ தவளை போகிறேன் ரேஞ்சு நீ இருக்க தவளை கவலை ரேஞ்சு முன்னுக்கு தவளை ஓடி போய் டக்கண்டு டக்கண்டு தவளை குயிக்கா குயிக்கா பிள்ளை சரி இப்போ விட மாட்டேன் ஐயோ பார்த்தீங்களா அதான் அதான் என்னது ஐயோ பல்லும் வரையில ஆளுக்கு இன்னும் 10 மாதமாச்சு இன்னும் பல்லு வரையில ஏஞ்சமாக்கும் பிறந்த நாள் முடிய தான் பல்லு வந்தது வேறுக்கும் அப்படி தான் பெற போதும் தன்னை விடட்டா மேலே தெரியுமா பாவம் பூமில் தெரியுதாக்கு சரிப்பா அக்காவில் விட்டு விடணா அக்கா அப்படி திரும்பு அக்கா அப்படி திரும்பு அக்கா ஒரு கைதான் கடைசி அக்காப்பா ஐயா ஐயா அது என்னாலே இல்லாது அது என்னாலே இல்லாது தம்பி என்னாலே இல்லாது தம்பி ஏஞ்சி நீ கடாண்டு தவளுங்க தவளுங்க டக்கு 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 டக்குன்னு ஏஞ்சி கடாண்டு ஓடும் 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 தம்பிக்கிட்டே தம்பிக்கிட்ட இங்கே வா ஏஞ்சி திரும்பு டக்கன் டக்கன் டக்கன்னுடி டக்கன்னுடி அங்கே அதாலே வேஞ்சம்மா வலையில சரி சரி ஓகே அப்போ நாங்கள் களைச்சி போட்டேன் ஐயோ இன்றைக்கு சரியா அப்போ நிறைய பேர்ட்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைய தினம் நல்லபடியா 2 குட்டீஸோடையும் வீடியோ செய்தாச்சு அடுத்தது எங்களோட மோதா குட்டின்ற சிறுதானங்களையும் காட்டிக்காச்சு இன்றைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் துடியிருப்பு கூட சரியான துடியிருப்பு ஏஞ்சம்மா சின்ன கேட்க அப்படி இல்லை ஏஞ்சம்மாட்ட வந்து ஒரு சார்ந்த குணமும் ஒரு அமைதியாக தான் இந்த நேரம் இருப்பா ஸோ நீங்கள் கூட நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் ஸோ கேக் வெட்டுருந்தா கூட ஸ்டெடியாக நிற்க மாட்டேன் ஏஞ்சம்மா ஒரு பூச்சை சுவாமம் அப்படி இருக்கிறவா ஆனால் இவர் வந்து வித்தியாசம் ஸோ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி வித்தியாசம் இருக்குது அப்போ அந்த வகையில் எங்களோட குட்டீஸ் அதாவது வந்து கடைக்குட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசம் ஆள் வந்து எல்லாரோடைய மனைகிறது அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் போட்டு அமர்த்துறது கடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆளில் அப்படி ஒரு இயல்பான குணம் இருக்குது ஏஞ்சம்மா கூட இருக்க விட மாட்டான் வந்து பாஞ்சு விழுந்து கடிக்கிறது ஏஞ்சம்மா ஒரே அழுது கொண்டு தான் இருப்பாள் கொஞ்சம் நிலைமை விளையாடுவா தம்பி நுள்ளி போட்டான் அப்படி என்று சொல்லி அழுது கொண்டிருப்பா என்ன ஸோ பிள்ளைகள் வளர வளர பிள்ளைகள பழக்க வழக்கம் நல்ல மாதிரி வருமாட்டு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏஞ்சம்மா வந்து வளர வளர ஏஞ்சம்மா பழக்க வழக்கம் வந்து உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு பழக்க வழக்கம் ஸோ அவள் வந்து என்ன சொல்கிறது இந்த வீடியோகள் மற்றது சாப்பாடுகள் உடுப்புகள் விளையாட்டு சாமான் அதுகளில் காட்டுறத விட அந்த படிப்புண்டில் காட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து கூடவா இருக்குது உடனே டீச்சர் நான் ஹோம்ஒர்க் கொடுத்து விட்ட உடனே சொல்லுவேன் அதை செய்துட்டு தான் போகிறக்கு நிற்பேன் அதுதான் மற்ற டீச்சராக்களை என்ன சொல்லி விட்டாலும் கூட நான் மறக்காம வந்து சொல்லுவா மற்றது ஏஞ்சம்மா வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர் மேலே ஏஞ்சம்மாவுக்கு என்ன செய்தாலும் அதை வந்துட்டு நான் சொல்லுவேன் அப்போ ஆள் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் எடுத்தானா இப்போ எல்லாம் செய்வாவும் இப்போ டீச்சர் கூப்பிட்டு கொஞ்சுவாவாம் அப்பா கொடுப்போம் ஆனால் எனக்கு தான் இவ்வளோ பாராட்டு நீங்கள் பாராட்டணும் நாளை பாராட்டு ஏன்னா நான் வந்து டியூஷனுக்கு சேர்க்க போகணும்னு சொல்ல பேசுனீங்களே எல்லாம் உண்மைக்கும் எனக்கு வந்து விருப்பம் இல்லாமல் கலாமன்றதுக்கு டியூஷன் நேசரிக்கு போகிறா மற்றது குளோபலுக்கு இங்கிலீஷ் டியூஷனுக்குன்னு சொல்லி போகிறா அப்போ 3ஆவதாக இன்னும் ஒரு டியூஷனுக்கு சேர்க்கிறேன்னு சொல்ல நான் யோசித்தேன் இப்போ தான் அவளுக்கு 5 வயசு 5 வயசில் இவ்வளோ டியூஷனில் கொண்டு சேர்த்தா ஸோ அவள் விட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் விலகி போன மாதிரி இருக்குமென்ற பட்சத்தில் நான் சொன்னான் டியூஷனில் ஒன்றும் வேண்டாம் அவள் இருக்கட்டும் ஸ்கூல் வலிக்கிட்டா பிறகு டியூஷனில் பார்த்து செய்வோம்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்தி சேர்த்து நீங்கள் ஆனால் சேர்த்தது அவாக்கும் ஒரு விருப்பமாக போயிட்டு கண்டிப்பாக நான் வந்து கட்டாயப்படுத்தினுட்டு நான் வந்து நெஞ்சமா வந்து அங்கே டியூஷனுக்கு எப்படியாவது விடணுமெண்டா இப்போ வசந்த் என்னோட சனையை கொண்டு இருந்தது நான் ஏற்ற போக மாட்டேன் சின்ன பிள்ளைய கொண்டு வந்து இப்போ அவள் ஏற்றின டியூஷனுக்கு சேர்ப்படுது அவள் பாவமண்டெல்லாம் ஆனால் நான் விடா முயற்சியில் கொண்டு சேர்த்து இப்போ பிள்ளைக்கும் வந்து அந்த டியூஷனுக்கு விருப்பம் இல்லை டியூஷனுக்கு விருப்பம் எல்லா டியூஷனுக்கும் போகிறேன்டா விருப்பம் மோனிக்காக 20 டியூஷனுக்கு போகிறவங்களா அந்த 20 டியூஷன்லேயும் சரி என்ன சொல்கிறான்டா இதோட வீடியோ முடியுங்க
உண்மைக்கு மேஞ்சமாக்க அந்த வீடியோக்கு வரேன்னு சொன்னால் விருப்பமே இல்லை தானே வீடியோவுக்கு வரேன்னு சொன்னால் விருப்பம் இல்லை ஆனால் நானும் மேஞ்சலும் வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் வேற விருப்பம் ஏஞ்சம்மா அப்போ சரி அப்போ நானும் தம்பியும் போகிறேன் சரி விடுங்க நீங்கள் 2 எடுங்கண்ணா சரி பார்த்தீங்களா அதான் சொல்கிறேன் ஆம்பளை பிள்ளை வந்து அம்மாவில் பாசம் பொம்பளை பிள்ளை வந்து எப்பயுமே அப்பாவில் பாசம் பண்ணுறது உண்மைதான் சரி அப்படி வராது என்ன சொல்ல குட்டி பார்த்தீங்களா வலிக்கிடுத்தி போட்டு இன்னும் கூட்டி கொண்டு போயிலன்ட்டு சரியான இருக்குதாள் ஆளுக்கு வாகனங்களில் சுற்றுறேன்னு சொன்னால் காணும் ஓ சரி அங்கிஞ்சிடாங்க என்னோட தாங்க சரி சரி அப்போ நாங்களும் அந்த வீடியோவை முடிக்கப்போம் இந்த 2 பேரையும் காணையில் அவர்கிட்ட பொறுமையை இழந்துட்டார் ஸோ அவருக்கு வந்து கீழே இருந்து விளையாடுறேன்னு சொன்னால் தான் சரியான விருப்பம் தூக்கி வச்சிருக்கிறத விட கீழே விட்டால் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருப்பார் ஸோ அப்படியான வயசுதான ஆளுக்கு அப்போ ஆள் வந்து போயிட்டார் ஸோ அந்த ஸ்டாண்டை பிடிக்கிறதுக்கு துடியோன்னு துடிச்சு கொண்டு இருந்தவர் அப்போ ஆளை வந்து அனுப்பி கொண்டு போயாச்சு யாருக்கு வேஞ்சமாக்க அப்பாவோட வீடியோ எடுக்க தான் விருப்பம் என்ன ஓ வாய் கேட்கக்கூடாது அப்போ என்ன கதை அப்பாவோட வீடியோக்கு வந்தா அப்போ சரி இன்றைக்கு வந்து நாங்கள் பிறந்தநாள் விட்ட போகிற வழிக்கு நிற்கிறோம் தானே அப்போ நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை ஏஞ்சமாக்கு பிறந்தநாள் கேக் பட்டினாங்களே ஏன் ஏன் பட்டியல அம்மா வெட்டையில என்ன என்னத்துக்காக வெட்டையில ஐயா மாமா ஜெயிலில் இருக்குன்னு வெட்டையில என்ன பிள்ளைய கவலையா வெட்டையிலேருந்து இல்லையே பிள்ளை ஐயா மாமாவில் பார்த்து தானே என்ன ஒருக்கா கொண்டே பார்த்தா என்ன பிள்ளை சரி அப்போ நாங்களும் அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட லிதியா குட்டிக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அதாவது வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் சொல்லல லிதியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லிதியா குட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க சரியா அவன்ற வெக்கம் இன்னும் அடுபடையில் இப்போ தான் அடுபடுவோன்றதை பார்ப்போம் சரி அப்போ நாங்கள் சரி ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்களும் எங்களுடைய லிதியா குட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்ல மறந்துடாதீங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விளைவிட்டுக் கொள்ளுகிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய சேனலுக்கு யாராவது எடுத்துகிட்டு வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றும் மறந்துட்டேன் உங்களுடைய பார்வைக்கு வருமென்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விளைவிட்டுக் கொள்ளுகிறோம். பாய். எங்கே வர சொல்லணும் பாய்.